உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. நமக்கு முயற்சி அப்படிங்கிற ஒரு சொல் எவ்வளவு வலிமையானது, இல்லை அது எவ்வளவு தீவிரத்தன்மை கொண்டது அப்படிங்கிறத சில பேருடைய வாழ்க்கையை நம்ம ரொம்ப நேராக கண்ணால் பார்க்கும்போது தான் அதை நம்மளால் உணர முடியுது. இந்தியாவுடைய ரொம்ப பெருமை மிகுந்த மனிதர்கள் அப்படின்னு நீங்கள் ஒரு பட்டியல் போட்டிங்கன்னா அந்த பட்டியலில் தனக்கே உரிய ஒரு தனி இடம் ரத்தன் டாட்டாக்கு உண்டு. டாட்டா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி இன்னைக்கு இந்தியாவினுடைய கம்பீரமான ஒரு நிறுவன அடையாளங்களில் ஒன்றா அது இருக்குன்னா அதுக்கு பின்னாடி ரத்தன் டாட்டாவினுடைய முயற்சிங்கிறது ரொம்ப பெருசு. 1998 வாக்கில் அவர் உருவாக்கிய டாடா இண்டிகா அப்படிங்கிற நிறுவனம் அவர் எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சுது. அவர் உருவாக்கி எடுத்துட்டு வந்த எந்த காரும் பெரிய விற்பனைக்குள்ளே போகலை. அவர் எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய தோல்வி வந்தப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நின்னார். அப்போது அந்த காலத்தில் இருந்து அந்த ஃபோர்டு கம்பெனிக்கு தன்னுடைய அந்த காரினுடைய பாகங்களை வித்துறணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரார். ஒரு பெரிய சந்தையில் வெற்றி கடைக்கெல்லாம் கூட போயிட்டு போது எதையாவது கொடுத்து கொஞ்சமாக அதில் திரும்ப வாங்க முடியுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய உரிமையாளர் பில் ஃபோர்டை போய் சந்திக்கிறார். சந்தித்து இந்த மாதிரி என்னுடைய பாகங்களை நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லும்போது அவர் ரத்தன் டாட்டா பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், இதெல்லாம் வாங்கினா எனக்கு என்ன கிடைக்க போகுது, நஷ்டம்தான் எனக்கும் வரப்போகுது, எதுக்கு தேவையில்லாத இந்த மாதிரி தோல்விகரமான வேலைகள்லாம் நீங்கள் செய்கிறீங்கன்னு தெரியலன்னு ரொம்ப ஏளனமாக பேசும்போது ரத்தன் டாட்டாவால் அதை ஏற்றுக்கவே முடியல. தான் விற்கணும்னு நினச்ச பாகங்களை விற்க வேண்டாம்னு திரும்ப வரார். ஒரு பெரும் நாட்கள் அதுக்காக போராடி எங்கே நம்ம தோற்று போனோம், ஏன் சந்தையில் நம்ம ஜெயிக்கலைங்கிறத மிக தீவிரமாக ஆராய்ஞ்சார். ஒரு பெரிய வெற்றியினுடைய ரகசியம் என்ன தெரியுமா, என்ன செஞ்சால் வெற்றி அடையலாம்ங்கிறத விட நம்ம என்ன செஞ்சு தோற்று போகணுங்கிறத எப்போ நம்ம யோசிக்கிறோமோ, எப்போ அதை சரி செய்யணும்னு நினைக்கிறோமோ, உண்மையிலே அதுதான் வெற்றி அடைவதற்கான உண்மையான தாரக மந்திரம். அதை ரத்தன் டாட்டா கரெக்டாக கண்டுபிடிச்சார். நம்ம எங்கே தோற்றோம், ஏன் சந்தையில் நம்ம ஜெயிக்கலை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை சரி செஞ்சார். பின்னால் டாட்டா நிறுவனம் அசைக்க முடியாத ஒரு வலிமையான நிறுவனமாக மாறிச்சு. ஆனால் வேடிக்கை என்ன தெரியுமா, ஒரு 9-10 வருடங்களுக்கு பிறகு 2008 இப்போ ஃபோர்டு நிறுவனம் கம்ப்ளீட்டாக திவால் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியாத சூழல் வந்தப்போ அவங்களுடைய ஜாகுவார், ரோவர் மாதிரியான நிறுவனங்களை டாட்டா வாங்குறாரு. அப்போது எந்த நிறுவனத்தின் தலைவர் உன் பொருளை வாங்குறது எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொன்னாரோ அந்த நிறுவனத்தினுடைய முக்கியமான 2 விஷயங்களை இப்போ டாட்டா வாங்குற அந்த இடத்துல ஒரு 10 வருடம் டாட்டாவை இவ்வளோ பெரிய உயரத்திற்கும் இவ்வளோ பெரிய உச்சிக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்குன்னா அதுக்கு காரணம் தான் எங்கே தோத்தோங்கிறத நின்று சரி செஞ்சு முயற்சி செஞ்சு மீண்டும் மேலே வந்த அந்த வெற்றி தான். எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் எது தெரியுமா, ஒரு வெற்றிங்கிறது யாரோ தீர்மானிக்கிறது இல்லைன்னு அவர் நம்பினார். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றிங்கிறது அது ஏன் வெற்றி, அதை நான் வெற்றின்னு எனக்கு உணர்ந்தால் போதும்னு அவர் நினச்சார். அதுக்கு ஒரு முக்கியமான ஒன்று தான் இந்த டாட்டா நேனோன்னு சொல்லி ஒரு காரை அவர் அறிமுகப்படுத்தினது. ஒரு முறை அவர் வெளியில் பயணம் பண்ணும்போது ஒரு மழை காலத்தில் ஒரு குடும்பம், ஒரு முழு குடும்பமே ஒரு 2 வீலரில் ரோட்டில் நிற்கிறத பார்த்து சரி இந்த ஏழைங்கள்லாம் காரில் வந்தால் நல்லா இருக்குமேன்னு ஒரு நல்ல மனசோட ஒரு நேனோ காரை அறிமுகப்படுத்தினார். ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு காரை வாங்கலாம், ஒரு ஏழை கூட கார் வாங்கி ஓட்ட முடியும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு அதை உருவாக்கினார். ஏழைகளுக்கான கார் அப்படின்னே விளம்பரப்படுத்தினார். ஆனால் என்ன ஆயிடுச்சு பாருங்க, அந்த விளம்பரமே அவருக்கு ஒரு பெரிய தோல்வியை கொடுத்துருச்சு. ஏன்னா நம்ம ஊர்லலாம் காருங்கிறதே பணக்காரர்களுக்கான ஒன்று தான். காரில் போனாலே அவன் பணக்காரன்னு சொல்கிறதுக்காக தான். ஆனால் இவர் ஏழைகளுக்கான கார்னு ஒன்று எடுத்துகிட்டு வராரு. எல்லாருக்கும் என்ன ஆகி போச்சுன்னா, நேனோ காரை ஓட்டினோம்னா நம்ம ஏழைன்னு நினைப்பாங்களோ, நேனோ காரை வாங்கினோம்னா நம்ம ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்களோங்கிற அந்த விளம்பர யுக்தியை அவருக்கு முரணாகி அந்த கார் விற்பனையாகாமல் போயிடுச்சு. அப்போது டாட்டா கிட்ட கேட்டாங்க, இந்த கார் விற்பனையாகலை, இந்த தோல்வி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டப்போ அவர் ரொம்ப அமைதியாக பதில் சொன்னார், இந்த காரினுடைய வெற்றி சந்தை தீர்மானிப்பதல்ல, ஒரு ஏழை வாங்குவதற்கு கூட ஒரு காரை நான் உருவாக்கி விட்டேன் என்கிற என்னுடைய திருப்தியே என்னுடைய வெற்றின்னு சொன்னார். இது எல்லாரும் நம்ம மனசில் வச்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில் சில வெற்றிகளை உலகம் அங்கீகரிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம செய்கிற செயல், நம்ம செஞ்ச விதம் ரொம்ப சரியாக செஞ்சோங்கிற அந்த திருப்தியே உண்மையான வெற்றி அப்படிங்கிறதுக்கு டாட்டா ஒரு பெரிய சான்று. இன்னைக்கு நம்மளுடைய சாலைகளில் எத்தனையோ வெளிநாட்டு நிறுவனங்களுடைய கார்கள் ஓடினாலும் தரத்திலும் காரினுடைய அந்த வெற்றி சந்தையிலும் டாட்டாவுக்கு நிகர் இன்னொன்று இல்லைங்கிற நிலை இன்னைக்கு இருக்குல்ல, அதுதான் டாட்டாவினுடைய முயற்சிக்கும் உழைப்புக்குமான சாட்சி. நன்றி.